தமிழ் சினிமாவுல இப்ப செம்ம ஹாட் டாபிக்கா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டைரக்டர் சுதா கோங்கரா எடுத்திருக்கிற அந்த அதிரடியான சட்ட நடவடிக்கை தான். இறுதி சுற்று, சூரரை போற்று மாதிரியான தரமான படங்களை கொடுத்தவங்க தான் டைரக்டர் சுதா கோங்கரா. அவங்களோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட உருவான படம் தான் பராசக்தி. 2026 வெளியான படங்கள்லயே இந்த ஒரு படம் தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா மாதிரி ரசிகர்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது சுதா கோங்கராவுக்கு இந்த படத்தோட ஒப்பந்தத்தோட படி அவங்களுக்கு தர வேண்டிய 8.39 கோடி சம்பளம் இன்னும் முழுசா கொடுக்கவே இல்லையா. ஒரு தடவை இல்லங்க, பல தடவை அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவங்களுக்கு தர வேண்டிய அந்த சம்பள பாக்கி இவங்களுக்கு கொடுக்கவே இல்லையா. அதனால வேற வழியே இல்லாம சென்னை ஹைகோர்ட்க்கு போயிருக்காங்க சுதா கோங்கரா அவர்கள். இந்த மனுவை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் முதல்ல சுதா கோங்கராவோட தரப்பு வாதங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடைக்கால உத்தரவும் இவங்க பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வர ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் பராசக்தி படத்தோட சேட்டலைட் ரைட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபார ஒப்பந்தமும் இவங்க மேற்கொள்ள கூடாது அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் பராசக்தி படத்துக்கு தற்காலிகமா தடை விதிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சினிமா வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குது. ஆனா இந்த ஒரு வழக்கு பராசக்தி படத்தோட மட்டும் முடியலங்க. அதே டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல அடுத்ததா வெளியாக இருக்கிற படம் தான் இதய முரளி. இந்த படம் ஜூலை 10ஆம் தேதி எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தர வேண்டிய சம்பளத்தையே இன்னும் இவங்க கொடுக்காம அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட வெளியீட்டுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்ற சுதா கோங்கரா அவர்கள் அவங்களோட மனுவோட கோரிக்கையாவும் வச்சிருக்காங்க. இதனால இப்ப ரசிகர்களுக்கும் சினிமா வட்டாரங்களுக்கும் ஒரே ஒரு கேள்விதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதய முரளி படம் திட்டமிட்ட தேதியில கரெக்டா ரிலீஸ் ஆகிடுமா, இல்ல சுதா கோங்கராவுக்கு சேர வேண்டிய சம்பளம் வழங்கப்பட்டு இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருமா அப்படின்ட்டு. ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க போறது வரும் ஜூலை 8ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த அடுத்த கட்ட விசாரணையில தான். அது வரைக்கும் இந்த வழக்கு கோலிவுட்ல பேசப்படுற ஒரு மிகப்பெரிய விவகாரமா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வழக்குல அடுத்ததா என்ன நடக்க போகுது, ஒருவேளை சுதா கோங்கராவுக்கு சாதகமா இந்த தீர்ப்பு முடியுமா, இல்ல தயாரிப்பு நிறுவனம் இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிடுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.